வெல்கம் டு ABC நாலேஜ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 3 யூனிட் 1 ஃப்ராக்ஷனில் உள்ள எக்ஸசைஸ் 1.1 7 சம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Gauri purchased 3 1/2 kg of tomatoes, 3 by 4 kg of brinjal and 1/4 kg of onion. What is the total weight of the vegetables she bought? அதாவது கௌரி வந்து ஒரு கடைக்கு போகிறான். போய் 3 1/2 kg டொமேட்டோ வாங்குறா. அடுத்த கடை பிரிஞ்சால் கடையில் போய் 3/4 kg ஆஃப் பிரிஞ்சால் வாங்குறா. அடுத்த கடை ஆனியன் கடையில் போய் 1/4 kg ஆஃப் ஆனியன்ஸ் வாங்குறா. இப்போ இதோட டோட்டல் வெயிட் என்னன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ நம்ம இது வந்து ஒரு வேர்ட் ப்ராப்ளம் தான். அதுக்கு நம்ம இந்த மாதிரி வேர்டிங்ஸ் எழுதுறோம்ல, அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டோட்டல் வெயிட் ஆஃப் த வெஜிடபிள்ஸ்ன்னு போட்டு டொமேட்டோ இஸ் ஈக்குவல் டு 3 1/2 kg, பிரிஞ்சால் இஸ் ஈக்குவல் டு 3/4 kg, ஆனியன் இஸ் ஈக்குவல் டு 1/4 kgன்னு போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ணோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ணிடுறேன்னா டோட்டல் வெயிட் ஆஃப் வெஜிடபிள்னு போட்டு 3 1/2 + 3/4 + 1/4ன்னு போட்டுறேன். இப்போ நான் இந்த 3 இந்த 1 மட்டும் தனியாக இருக்குல்ல, அது ரெண்டுத்தையும் இங்கே தனியாக போட்டுட்டு இந்த 1/2 ப்ளஸ் இங்கே 3/4 ப்ளஸ் இங்கே 1/4ன்னு போட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே ரெண்டு இடத்துலையும் 4 4ன்னு இருக்குது, இந்த இடத்துல மட்டும் 2ன்னு இருக்குது. இது வந்து அடிஷன். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே ரெண்டுத்துக்குமே இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா டினாமினேட்டர் சேம் பண்ணணும். டினாமினேட்டர் சேம் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன், எப்படி 4 வரும், 2 × 2 போட்டால் 4 வரும். இங்கே மேலே 2 போடணும்ல. இப்போ பாருங்கள், 3 + 1 என்ன 4 ப்ளஸ் இந்த 2 1s are 2 by 2 2s are 4 ப்ளஸ் இப்போ எல்லாத்துக்குமே நியூமரேட்டர் சேம் ஆயிடுச்சு. இப்போ இது மூணுத்தையும் நான் ஆட் பண்ண போகிறேன். 3 + 2 என்ன 3 + 2 5 + 1 என்ன 6/4. இப்போ அந்த 6/4 என்னால் அடிக்க முடியும். ஸோ நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். 2 1s are 2 2s are 4 2 3s are 6 2 2s are 4. எனக்கு ஆன்சருக்கு என்ன 3/2ன்னு இருக்குது. இப்போ நான் இதை QR/D ஃபார்மில் போட போகிறேன். இங்கே 3 உள்ளே போட்டுக்கிறேன், 2 டிவைஸராக போட்டுக்கிறேன். 2 1s are 2, remaining 1. 1 is the quotient and the 1 is the remainder and 2 is the divisor. இப்போ நான் QR/D ஃபார்மில் போட்டேன்னா இங்கே quotient என்ன 1, remainder என்ன 1 by டிவைசர் என்ன 2. இப்போ இங்கே வந்து ஏற்கனவே எனக்கு 4 இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. இதோட நான் இந்த மாதிரி தனியாக இருக்க ஒன்றையும் சேர்த்துக்கிறேன், ப்ளஸ் போட்டு சேர்த்துக்கிறேன். இந்த பக்கம் இந்த 1/2 அப்படியே இங்கே போட்டுக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், 4 + அந்த 1 பக்கத்தில் 1/2 இருக்குல்ல, அதை அப்படியே போட்டுக்கிட்டு என்ன பண்ணிடுறேன்னா 4 + 1 என்ன 5/2. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான ஆன்சர் தான். இப்போ இதோட என்ன ஆன்சர்னா 5 1/2 தான் ஆன்சர். ஓகேங்களா. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார்